ஒழிஞ்சது. சொல்றது கேளுங்க தாத்தா. விடுங்க. உங்க பொண்ணு சீதா எங்க இருக்காங்க? அவ பேச்ச எடுக்காத நான் கொலகாரன் ஆயிடுவேன். தாத்தா எந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க சொல்லுங்க. அவ என் பொண்ணே இல்ல. வாடா. இவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க நமக்கு தெரிஞ்சே ஆகணும். பழைய கோவத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. உங்க பொண்ணை பத்தி என்ன தெரிஞ்சாலும் சொல்லுங்க தாத்தா. சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. ஆறுமுக சாமி என்ன தாங்க முடியாதுடா. வாடா டேய். வாடா வாடா தாத்தா சொல்றத கேளுங்க. உங்க பொண்ணு சாரி சார். என்னடா சொல்ற? போறத விடு. ஏதோ தொலைற மாதிரி நோயிங்க. சும்மா இருடா. இன்னைக்கு ஒரு சங்கு தாண்டா. சுடுங்க சார் சுடுங்க. ஒரு தடவை தானே சாக போறேன். சுடுங்க. கண்டிப்பா சுட தானே போறேன். அதான் சொல்றேன்ல சுடுங்களே. உங்க பொண்டாட்டியும் பொண்ணையும் காணோம். அவங்கள பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம என்ன போய் மிரட்டிக்க? என் பொண்டாட்டி பொண்ணை எப்படி காப்பாத்த நினைக்கிறேன். அத பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப ஏன் கண்டுபிடிக்கல? தேடுடா. டேய் 2 நாளா தூங்கல. நான் தேடாத நர்சிங் ஹோம்ல ஆஸ்பத்திரியில தெரியுமா உனக்கு? சார் நீங்க ஊரா தேடினீங்க. நாங்க இங்க இருந்த கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா இவர் பெரிய புள்ளையாரு. அப்பனே ஆத்தாளி சுத்தி வந்து மாம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. உங்க பொண்டாட்டியும் பொண்ணு உங்க சிஸ்டர் சீதா வீட்ல இருக்காங்க. என்ன? சீதா வீட்லயா? உங்க சொந்த ட்வின் சிஸ்டர் வீட்ல போய் பாருங்க சார். அவங்க இருப்பாங்க. டேய் புள்ளடா. என் பொண்டாட்டி அங்கல போக மாட்டா. அவங்க அங்க இருக்கலாம்னு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கறீங்க? ஒரு ஃபோன் போட்டு கேட்கல. நான் அவங்கள தேடி போக போறேன். டேய் என்ன பொறுத்தவரை சீதா செத்து போயிட்டா. அவனை ஒண்ணே சாகடிக்க விட்டா. ஐயோ அண்ணே அண்ணே சீதாக்கா ஊட்டில தான் இருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? தமயந்தி அம்மா அடிக்கடி போன் போட்டு பேசுறாங்க. நம்ம வீட்டு இன்விடேஷன் கூட நான் தான் கூரியல்ல அனுப்பி வச்சேன். கேட்டிங்களா? இப்ப தெரியுதுல உங்க பொண்டாட்டி பொண்ணு எங்க இருக்காங்கன்னு. டேய் சும்மா இருடா. ஏன் தமயந்தி எனக்கு துரோகம் செய்ய மாட்டா? உங்க சிஸ்டரோட டச்ல இருந்து துரோகமா? ஆமா துரோகம் தான். ஏன் இப்படி மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு அறிவே இல்லையா? டேய் நக்கல் பண்ற. டேய் குடுக்காதீங்க. குடுக்காதீங்க. அப்படியே கையில குறவழி நேசி கொண்டு போடுறேன். போடா வெளிய. இங்க இருந்து நேரா ஊட்டிக்கு தான் போறேன். நீங்களும் வேணா என் கூட வாங்க. போய் இந்த ஓடுகாலி பாரு. நிச்சயமா என் தமயந்தி தேவாவ அங்க இருக்க மாட்டாங்க. அங்க இருக்கணும் நீங்க வேண்டிக்கங்க. இல்லனா உங்களுக்கு அவமானம். என்னடா வேண்டறது நோடுறது போறாங்கற. நோட பேசிட்டு தம்பி போயா. ஏன் தம்பி இப்படி? சீதாத்த உங்களை கண்டுபிடிச்சிடுறேன். சந்தன கட்ட கிராசான மாதிரியே ஒரு ஃபீலிங். எட்ட அதுக்குள்ள மறைஞ்சிட்டாக்கே. ஓ அதேதான். ஓ எத்தனை பெண்ணுங்க வந்தாங்க, என்ன இடுப்புல சொருக பார்த்தாங்க, முந்தானில நீங்க தான் முடிஞ்சீங்க. என்னாச்சு? காத்துட்டே வருது. இடி வந்தா என்ன வராட்டி என்ன? அந்த கீரை கட்டிடவல சொன்னேடா அலேக்கா தூக்கிடுவல. நீங்க யாருன்னே தெரியாது, உங்களை பார்த்ததே இல்ல. வேண்டாங்க, கூச்சமா இருக்கு. ஓ காட், என் கூட பட்டண வரியா? பட்டுச்சல் எடுத்துற. என்ன ஆளை பார்த்து இடம் போடுறியா? குட்டி கழுத பாத்தியா? எல்லாம் உனக்காகத்தான். அடியாத்தி, விரல் கட்டைக்கு இம்புட்டு பணமா? நீ கத்தை பட்டு தான் பாத்திருக்க. அது உள்ள என்ன இருக்கு தெரியாதுல்ல. என்ன? உழைக்கும் கரகளை எம்ஜிஆர் சண்டை போடுவாரே மான்கொம்பு, அது மாதிரி அன்புக்கு ராணிவோட ரஜினிகாந்த் சண்டை போடுற மான்கொம்பு, அது மாதிரி உள்ள நிறைய வச்சிருக்கேன். இந்த பாரு பொட்டச்சி சந்தோஷத்துல விசில் அடிக்கிறா. நான் அடிக்கிட்டுமா? இந்த பாரு. எப்படி அடிக்கிறடா? இது மட்டுமா? போ பாரு, என்ன பிடிக்கவே முடியாது. மீசிய பார்த்தாத்தே உங்க எதிர்காலம் தெரியுதே. என்னம்மா தெரிஞ்சுக்கிட்ட? இப்ப கொம்பு கடத்துவீக, பொறவு தந்தம் கடத்துவீக, அதுக்கும் பொறவு சந்தனம் கடத்துவீக. உங்க மீச பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே போகும். எல்லாருக்கும் கேசட்டு போட்டு அனுப்புவீக. இதையெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிப்போம்.
இதான் மான் கொம்பு. மானாட்டம் நல்ல பகிராட்டம். என்ன பாடிட்டு இருக்கும் போது பின்னால் அடிக்கிற நீ? திருட்டு தருதலே. தூ. என்ன வீரப்பன் நினைப்பா? அவன் கதை மறந்து போச்சா? எனக்கு பட்டு சேலை வாங்கி தெரியா? நான் யாரும் தெரியுமாடா உனக்கு? கட்டு கட்டு கீரை கட்டு. அங்க வா. என்ன பாரு? கால் அடிக்காத. என்னது? அம்மா சுடாதீங்க. நான் யாரும் தெரியுமா? தெரியாதுங்க. சீதா ஃபார் ஸ்ட்ரேஞ்சர். உனக்கு ஏமன்? அம்மா நான் ஏலமா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, ப்ளீஸ்மா. ஆமாண்டா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ குழந்தை. இந்த உலகம் தான் உன்னை கெடுத்துருச்சு. எழுந்திரி. அம்மா அம்மா என்ன மன்னிச்சுங்க மேடம். உன் துணியெல்லாம் கழட்டி விட்டு அம்மனமா ஓட விட்டு மிருகங்களை கொல்றவனுங்க எல்லாருக்கும் இனிமே இதுதான் தண்டனை. தண்டோரா போட சொல்றேன். டோலு டோலு தான் அடி. ஏறு அவனில. ஓ